Hello, this is Jagan from Growth Data. இந்த வீடியோ வந்து அட்வான்ஸ் சீக்வல் 50 கொஸ்டின் சீரீஸ்ல இருக்கக்கூடிய 22வது வீடியோ. ஸோ ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு கொஸ்டின் எடுத்து டீட்டெயிலாக பேசிட்டு இருப்போம். இந்த வீடியோவில் வந்து ஒரு ஆக்டரும் ஒரு டைரக்டரும் வந்து எத்தனை மூவிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா இருக்கும். அதில் வந்து அந்த ஆக்டர் டைரக்டர் காம்பினேஷனில் குறைஞ்சது 3 மூவியாவது பண்ணின அந்த காம்பினேஷன்லாம் வந்து வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து தமிழ் அட்வான்ஸ் சீக்வல் 50 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல டேக் ஆயிருக்கும். இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய எல்லா கோடுமே கிட்டப்ல இருக்கும். அந்த கிட்டப் லிங்க் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம டேட்டாவை பார்ப்போம், அப்புறம் கொஸ்டினை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பேசுவோம். ஸோ இதில் வந்து நமக்கு ஆக்டர் டைரக்டர்னு ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு சீக்வன்ஸ் நம்பர் இருக்கு, யார் அந்த ஆக்டர் யார் அந்த டைரக்டர் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ சீக்வன்ஸ் நம்பர் வந்து ஒரு யூனிக் ஐடென்டிஃபையர். ஸோ ஒவ்வொரு ரெக்கார்டுக்கும் அது யூனிக்காக இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் 3 ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா ஆக்டர் 1 வந்து டேரக்டர் 1ஓட 3 படம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஆக்டர் வந்து டேரக்டர் 2ஓட 2 படம் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் 2 வந்து ஆக்டர் 1ஓட 1 படம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நம்பர் 1 2ன்னு இல்லாமல் நம்ம மீனிங்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா இது அப்படியே வந்து நம்ம இன்னொரு டேட்டா செட்டில் மாற்றிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் வச்சுக்கோம். விஜய் வந்து அட்லியோட 3 படம் இல்லையா, அதே மாதிரி விஜய் வந்து லோகேஷோட 2 படம் பண்ணியிருக்காரு. கமல் வந்து நம்ம தக்லைஃபோட சேர்த்தா 2 படம் இல்லையா. ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா இந்த விஜய் அட்லி காம்பினேஷனில் 3 படம், விஜய் லோகேஷ் காம்பினேஷன் 2 படம், கமல் மணிரத்னம் படத்தில் காம்பினேஷன் 2 படம். எல்லா காம்பினேஷனும் இருக்கு இல்லையா, இதில் வந்து 3 அதுக்கு மேலேயும் இருக்கக்கூடிய காம்பினேஷன் இருக்கக்கூடிய டைரக்டர் ஆக்டரோட பேரெல்லாம் வேணும் அப்படிங்கிறாங்க. நம்ம டேபிளை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த காம்பினேஷன் படி பார்த்தோம் அப்படின்னா இந்த காம்பினேஷன் மட்டும்தான் 3 படம் பண்ணியிருக்காங்க. மற்ற 2 பேருமே வந்து 2 படம் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் இது 22வது வீடியோ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி 21 வீடியோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினை கேட்ட உடனே எப்படி அப்ரோச் பண்ணுறது, என்ன அவுட்புட் அதெல்லாம் வந்திருக்கும் இல்லையா. ஸோ இருக்கிற டேட்டாவில் வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு 3 தான் வந்து ரிக்வயர்ட், மற்ற எல்லாம் 2. ஸோ எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வந்து ஆக்டர் யார் டைரக்டர் யார் அந்த காம்பினேஷன் மட்டும் டிஸ்பிளே பண்ணணும். இதை வந்து நம்ம 2 விதத்தில் பண்ணுவோம். நார்மலாக வந்து நம்ம அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன்லேயே பண்ணி முடிச்சிடலாம். பட் விண்டோஸ் ஃபங்க்ஷனில் எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நார்மல் ஃபங்க்ஷனில் பார்க்கணும் அப்படின்னா செலக்ட் ஃப்ரம் ஆக்டர் டைரக்டர். நமக்கு என்னெல்லாம் வேணும், ஆக்டர் ஐடி ஆக்டர் ஐடி, அப்புறம் டைரக்டர் ஐடி, அப்புறம் எவ்வளோ ஒரு ரெக்கார்டு அப்படிங்கும்போது மொத்தமாக கவுண்ட் பண்ணலாம். கவுண்ட் ஸ்டார் அஸ் கவுண்ட். ஸோ கவுண்ட்டுங்கிறது அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன், அதனால குரூப் பை இந்த நான் அக்ரிகேஷன் காலம் ஆக்டர் ஐடி அண்ட் டைரக்டர் ஐடி. இதை கொடுத்தோம்னா எனக்கு மொத்த காம்பினேஷன் வந்துடுது. விஜய் அட்லி வந்து 3, கமல் மணிரத்னம் 2, விஜய் லோகேஷ் வந்து 2. ஸோ இதை வந்து நான் எப்படி ஃபில்டர் பண்ணுறது, வேர் கண்டிஷன் கொடுத்தேன் அப்படின்னா கவுண்ட் எல்லாமே வந்து ஃபில்டர் ஆயிரும். அதனால குரூப் பை பண்ணதுக்கு அப்புறம் ஃபில்டர் பண்ணுறதாச்சுன்னா ஹேவிங் கவுண்ட் ஸ்டார் greater than or equal to 3. நான் அட்லீஸ்ட் 3 சொன்னாங்க இல்லையா, அட்லீஸ்ட் 3னா 3 இன்க்ளூசிவ். ஸோ greater than or equal to 3 அப்படின்னா நமக்கு தளபதியும் அட்லியும் வந்துடுவாங்க. ஸோ இது வந்து ஒரு இன்டர்வியூவில் அது பேசிக் இல்லையா, இதுக்கு மேலே பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க, இதுக்கு மேலே நம்ம பெருசாக இம்ப்ரூவ் பண்ணவும் முடியாது. ஸோ ஒரே இது என்ன பண்ணலாம் அப்படின்னா விண்டோஸ் ஃபங்க்ஷன். ஆனால் இந்த சினாரியோவில் விண்டோஸ் ஃபங்க்ஷன் வந்து என்ன டேட்டா பேஸ் பண்ணுறத பொறுத்து இருக்குது. ஸோ விண்டோஸ் ஃபங்க்ஷன் வந்து அதே தான், இந்த காலமை வச்சுப்போம். கவுண்ட் ஸ்டார் இருக்குது, அதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவா ஓவர் பார்ட்டிஷன் பை இந்த ஆக்டர் டைரக்டர் காம்பினேஷன் இல்லையா. அதை கொடுத்துட்டோம்னா ஒவ்வொரு ஆக்டர் டைரக்டர் காம்பினேஷனுக்கும் அந்த கவுண்ட் வந்து ரிப்பீட் ஆகும். இப்போ விஜய் அட்லி வந்து 3, விஜய் லோகேஷ்க்கு வந்து 2, கமல் மணிரத்னம் வந்து 2 இல்லையா. ஸோ நமக்கு வந்து இந்த டேட்டா வந்து டூப்ளிகேட் ஆயிருக்கு. ஆக்சுவல் டேட்டாவில் அந்த கவுண்ட் வந்து ஆட் ஆயிருக்கு இல்லையா. அதை வந்து நம்ம குறைக்கணும் அப்படின்னா டிஸ்டிங்க் வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இதே இது வந்து நம்ம ஸ்னோஃப்ளேக்லேயோ அல்லது டெராடேட்டால ஒர்க் பண்ணுறதா இருந்தால் குவாலிஃபை கவுண்ட் greater than or equal to 3 அப்படின்னா வேலை முடிஞ்சது. ஃபில்டர் ஆக்சுவலாக குவாலிஃபை ஃபங்க்ஷன் வந்து இந்த ஹேவிங் கிளாஸ் மாதிரி விண்டோஸ் ஃபங்க்ஷன் இருக்கக்கூடிய ஒரு ஃபில்டர் கண்டிஷன் ஒர்க் ஆயிரும்.
ஆனால் MySQL வந்து ஒர்க் ஆகாது. அதனால் என்ன பண்ணுறோம், வித் ஆல் டேட்டா as இதை வந்து ஒரு சிடி டேபிளை கிரியேட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா செலக்ட் ஆக்டர் ஐடி டைரக்டர் ஃப்ரம் ஆல் டேட்டா, இந்த குவாலிஃபைக்கு பதிலாக வேர் the count greater than or equal to 3. இது வந்து நம்ம ரெகுலர் அக்ரிகேஷன் கிடையாது, அதனால வேர் கண்டிஷனை யூஸ் பண்ணுறோம். இப்போ டோட்டல் டேட்டாவும் வந்து நமக்கு ஃபில்டர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ரெண்டையும் கம்பைன் பண்ணி பார்த்தீங்கன்னா அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன் தான் வந்து சிம்பிளாக இருக்குது இந்த சினாரியோவில். ஏன்னா வந்து நம்ம நார்மலாக கவுண்ட்டு ஃபில்டர் பண்ணுறோம் அப்படின்னால நமக்கு நார்மல் அக்ரிகேஷனே பெஸ்ட். ஆனால் இப்போது விண்டோஸோட பெஸ்ட் அட்வான்டேஜ் என்னென்னா நம்ம ரெக்கார்டை வந்து ஃபில்டர் பண்ண வேண்டாம். ஆக்சுவல் ரெக்கார்டை அப்படியே எடுத்து அந்த கவுண்ட்டையும் வந்து நம்ம சைடில் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ மொத்தமாக நம்ம எத்தனை ப்ராடக்ட் வச்சுருக்கோம், அது ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ சேல் ஆயிருக்குன்னு ஒவ்வொரு ரெக்கார்ட்லேயுமே மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து அக்ரிகேட் பண்ணும்போது அது மொத்த ரெக்கார்டும் ஷ்ரிங்க் ஆயிரும். எல்லா ரெக்கார்டும் இருக்கணும், ஆனால் ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் அந்த மந்த்துக்கு எவ்வளோ சேலாக இருக்குன்னு தெரியணும் அப்படின்னா இது மாதிரி விண்டோஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ் கேஸை பொறுத்து இருக்குது. நீ இந்த கோடெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து கிட்டப் பேஜில் பார்க்கலாம். அது வந்து ஒவ்வொரு வீடியோலையும் டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் இருக்கும். இந்த வீடியோ வந்து தமிழ் அட்வான்ஸ் SQL 50 கொஸ்டின்ஸ் பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ஏன் ஸோ இது வந்து நம்மளோட வீடியோவில் இருக்கக்கூடிய கிட்டப் லிங்க். ஸோ இந்த வீடியோ கரஸ்பாண்டிங் லிங்க்கு இதில் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து 22வது வீடியோ இல்லையா? ஸோ அதில் வந்து இந்த லிங்க் இருக்கும். அதில் வந்து கிரியேட் ஸ்டேட்மெண்ட் இருந்தது, அப்புறம் மீனிங்ஃபுல்லாக நம்ம போட்ட நேம் இருக்குது, எக்ஸ்பெக்டட் அவுட்புட்டு, அக்ரிகேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணது, விண்டோஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணது. ஸோ எல்லாமே இதில் இருக்குது. நீங்கள் ப்ராக்டிஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் க்ரோவித்தோட வாட்ஸ்அப் சேனலில் ஆட் ஆகணும் அப்படின்னா அந்த லிங்க் இங்கே இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் சேனலில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.